சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் கல்வராயன் எனப்படும் சுரங்கம் தோண்டும் இயந்திரத்தின் பணி வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். அந்த குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் தற்போது 2ஆம் கட்ட திட்டத்துல தொடர்ச்சியாக இந்த குறிப்பாக சுரங்கப்பாதை தோண்டக்கூடிய பணிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மெட்ரோ நிர்வாகம் நிறைவேற்றி வருகிறது. அந்த வகையில அயனாவரம் மற்றும் பெரம்பூர் இடையிலான சுரங்கப்பாதை பிரிவு மிகவும் சிக்கலான ஒரு சுரங்கப்பாதையாக இருக்கிறதாக மெட்ரோ தெரிவித்திருக்கிறது. இந்த சுரங்கப்பாதையில் கிட்டத்தட்ட பெரம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் கடந்து செல்கிறது. குறிப்பாக 32 ஆழ்துளை கிணறுகளை கொண்ட ஒரு சிக்கலான பகுதியை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தற்போது பணிகள் நிறைவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 118 கிலோமீட்டருக்கு 3 வழித்தடங்கள் சக்திமுடிக்கு வரப்பட்ட நிலையில இதற்கான பணிகள் தற்போது வேகமெடுத்திருப்பதாகவும் மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி வேல்முருகன், விவரங்களுக்கு. பொள்ளாச்சி அருகே மதுபோதையில் அரசு பேருந்தை இயக்கியிருக்கிறார் ஓட்டுநர். பரபரப்பு காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பயணிகள் சென்றக்கூடிய பேருந்தில் மதுபோதையில் ஓட்டுநர் பேருந்தை இயக்கிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. நடுவழியில் பேருந்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் ஓய்வெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மதுபோதை தலைக்கேறியதால் பாதியில் பேருந்தை ஓட்டுநர் நிறுத்தியிருக்கிறார்.